இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, கோழி அவரை கொத்தாருக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகணுங்க. இதை எடுத்துக்கலாம். முட்டை வச்சுருக்கு பாருங்கள். காராமணி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ பைசா செலவில்லாமல் இது வந்திருக்கு பாருங்கள். கொடி போயிட்டுருக்கு. இந்த கொத்து கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இங்கே விழுந்திருக்கு. அவரைக்காயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இக்கி எடுக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை காய் பாருங்கள். ஒரு இதில் எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள். எல்லா காயும் எடுத்துக்கலாம். 2 மட்டும் விதைக்கி விட போகிறேன். எவ்வளோ பட்டையாக வந்திருக்கு, எவ்வளோ இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ துளுத்து வந்திருக்கு. இது எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேங்க. அதேமாரி மேலேருந்து தாங்க எடுக்கணும் கருவேப்பிலை. பாருங்கள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், பீர்க்கண்ணு கொஞ்சம் பெருசாகணுங்க. இது காய் இப்போ முத பறிக்கிறேன். அதனால் எப்படி இருக்குன்னு சின்ன காய் டேஸ்ட் பண்ண போகிறேன். வெங்கரிக்காய் இதையும் எடுத்துக்கலாம். குத்தி அவரெல்லாம் எவ்வளோ தொங்குது பாருங்கள். இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று விதைக்கி விட்டுட்டு ஒவ்வொன்று எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பாகல் போய்கிட்டுருக்கு. இந்த வேங்கரி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்துருக்கு. இந்த வேங்கேரியும் எடுத்துக்கலாம். பச்சை கத்திரிக்காய் பாருங்கள் கொத்தா இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நிரஞ்சன் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். செடியில் விழுந்துருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நிரஞ்சன் கத்திரிக்காய். வாணி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது. எடுத்துக்கலாம். கீழே வந்துருக்கு. கேட்டிருக்காங்கங்க தூதுவளை பழமும் கட்டிங்ஸ் வளரும்ன்றாங்க. ஆனால் நமக்கு தெரியல. நானும் ட்ரை பண்ணலைங்க. கட்டிங்கில் வளர்ந்தால் நான் வீடியோ போடுறேன். அதனால் இது கண்டிப்பாக தூதுவளை வளர்க்கணுங்க எல்லோரும். நான் பராமரிப்புலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ரெண்டெல்லாம் போது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே எடுக்கணும். பாருங்கள், கொத்து கத்திரிக்காய், உஜாலா கொத்து கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வருதுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த கத்திரிக்காய். கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப நமக்கே இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா. இவ்வளோ காய் நமக்கு கிடைக்கிது. நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. கத்திரிக்காயெலாம் நான் வாங்கினதே கிடையாதுங்க. வருஷ கணக்கில் ஆகுதுங்க. இதுதான் முட்டை ஓடு, வெங்காயத்தோல், தேங்காய் நார் இந்த மாதிரிங்க தாங்க நான் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், ஈரம் இல்லாமல் போட்டு வச்சுருக்கேங்க. அதை ஒரு செட்டு இங்கே கொண்டாந்து போட்டு மேலே மண்ணை தூவி பண்ணியிருக்கேன். முள்ளங்கி பாருங்கள் முளைச்சி வந்திருக்கு. இதெல்லாம் விதைக்கு நாற்று வெட்டது பாருங்கள் வந்திருக்கு. நம்ம இந்த மாயான் கீரைலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோங்க. இந்த கீரைங்க, மூலிகை கீரையை இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். மாயான் கீரை எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இலையை மட்டும் நல்லா கழுவி சாப்பிட்ணுங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இலையை பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பால் மாதிரி வடியும். அதனால் இதை நம்ம நல்லா கழுவி அலசிட்டு தாங்க சாப்பிட்ணும். இதெல்லாம் அலசி தான் சாப்பிட்ணும்.
பார்த்தீங்கன்னா வெள்ளை இது பண்ணைக்கீரைங்க. இதுவும் நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ பிங்க்கில் ஒயிட்டும் கலந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம கட்டிங் வச்சா வளருதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கட்டிங்கில் வளருது. நீங்களும் எங்கேயாவது இந்த மாதிரி கட்டிங் கிடச்சா வச்சு வளருங்க இந்த கீரையை. இதுவும் ரொம்ப நல்லதுங்க உடம்பு. இதெல்லாம் வந்து மூலிகை கீரை, நம்ம இதெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்க. நான் இந்த குரூப்லலாம் சேர போய் தான் எனக்கு இந்த மாதிரி கீரைகள்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குங்க நம்ம கேள்விப்படாதது. ஆனால் வாழைக்கீரையும் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் பூ பாருங்கள், ப்ளூ கலரில் பூ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தானாக வளர்கிற கீரைங்க. நம்ம சிறுகீரை அரைக்கீரை தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, இதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம போட்டால் சாப்பிட்டோன்னா உடலில் ஒவ்வொரு உறுப்பை பாதுகாக்குது. இங்கே வெள்ளை பூ பூத்துருக்கு பாருங்கள். பண்ணைக்கீரை நான் வச்சேன் பாருங்கள், கொளுத்து வந்திருக்கு பாருங்கள். ஒன்று அந்த குட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பாருங்கள் எவ்வளோ தலைன்னு வந்திருக்கு. கீரை இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் சாதாரண ஒரு சின்ன தர்மாக்கோல்ல தாங்க வச்சுருக்கேன். அதில் வந்த கீரைங்க இதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துக்கணுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உறுப்பை வந்து நம்மளை பாதுகாக்குது. தானே தர்மாக்குள்ளே பாருங்களேன் எத்தனை கீரை இருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, காணாவாழைக்கீரை, இந்த பச்சை பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் இப்போ தான் நம்ம ஆஞ்சம் பாருங்கள் முக்கிரட்டு கீரை. இவ்வளவும் இந்த ஒரு சின்ன ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் அங்கங்கே நான் சொருகி வைப்பேங்க. இதெல்லாம் வந்து நல்லா குளிர்ச்சிங்க. இது வெயில் சீசனில் சாப்பிட வேண்டியது. நான் ஒரு சாதாரண தர்மாக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் பழுத்திருக்கு பாருங்கள் பழமே. அதனால நம்ம பாருங்கள் அங்கங்கே கீரை சொருகி வச்சுருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு என்ன சொல்கிறது கொடி பசில். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தண்டை வச்சோன்னா வளரும் பாருங்கள். சிகப்பு கொடி பசில் அப்படியே தொங்க விட்டது போதுங்க. அப்படியே சும்மா இதுக்கெல்லாம் ஒரு கொடி மெலிசாக வச்சிட்டிங்கன்னா போதுங்க, அது பாட்டுக்கு வளரும். இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் நம்ம ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுதுங்க. ரத்தம் இல்லாதவங்க இது சாப்பிட வேண்டிய கீரைங்க. இந்த கீரை அங்கே பச்சையும் இருக்குது பாருங்கள். இந்த முள்ளங்கியோட நான் இதை சும்மா இந்த சிகப்பு என்ன சொல்கிறது கொடி பசலையை நான் ஊனி வைக்கிறேன். நல்லா துளுத்துறோங்க. இதை பாருங்கள், இப்படி வச்சிட்டோன்னா நல்லா துளுத்துறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே வெங்காயத்தையும் வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சு தான் இந்த வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு 4 வெங்காயம் தாங்க வச்சுருப்பேன், 4 இல்லைன்னா 5 வெங்காயம். அது இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா டபுள் பீன்ஸை ட்ரை பண்ணுவோன்னு வச்சுருக்கேங்க. சீசன் முடிஞ்சிருச்சு, பார்க்கலாம் வருமானதை வச்சு ட்ரை பண்ணுறேங்க. கற்கை எல்லாம் பாருங்கள், காணா வாழைக்கீரை எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அங்கே இருக்கிறத எவ்வளோ இருக்குது பாருங்கள் காணா வாழைக்கீரையே. இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட கிடைக்காதுங்க. ரொம்ப ரேர், ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ரேர் வெரைட்டி கீரைங்க இதெல்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள். அங்கங்கே இதுலேயே இங்கே பாருங்கள் வெள்ளைக்கீரை இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம கட்டிங் வச்சா வருங்க இந்த கீரை. இது பாருங்கள் வெள்ளைக்கீரை பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை. வெள்ளைக்கீரை மாதவிடா பிரச்சனை, வெள்ளைப்படுறது அந்த மாதிரிக்கு இந்த கீரை ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதையும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள் இப்போ தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கேயும் மணத்தக்காளி கீரை இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். பூவும் பூத்துருச்சு பாருங்கள். சும்மா கொண்டாந்து இங்கே சொருகி வச்சேன். ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு கீரைங்க. ஒரு தொட்டியில் வச்சோன்னா நமக்கு தேவையான கீரைகள் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த கீரைகளே எனக்கு போதுமானதுங்க. இதெல்லாம் நான் வருஷ கணக்கில் ஆயிடுச்சுங்க. இந்த கீரைகள்லாம் நான் வாங்கி இப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்க கீரைகளையே நான் பறிச்சுக்குவேன். அப்படி கிடைக்காத கீரைகளை குரூப்பில் கேட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம இதை அவங்களுக்கு பகிர்வேங்க. அந்த மாதிரி வந்த கீரைகள் தான் இதெல்லாம் நிறையா
ரொம்ப வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது தான் ஏதாவது காசு கொடுத்து. மற்றபடி வந்து எனக்கு குரூப்லேயே எனக்கு வந்து நாங்கள் பகிர்ந்துக்குவோம். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது குரூப் இருந்தால் இந்த மாதிரி சேர்ந்து நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்தவங்ககிட்டேருந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. அங்கே சொன்னேன், அங்கே அந்த பக்கமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொடி பஸ்ஸில் அங்கே சிகப்பு எடுத்தோம்ல, இங்கே பாருங்கள் பச்சை. இதையும் நம்ம கட்டிங் வச்சா வந்துடுங்க. இந்த கொடி பஸ்லலாம் உங்களுக்கு மார்க்கெட்லலாம் கூட கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இதை நீங்கள் குரூப்பில் சேர்ந்து வாங்கிட்டிங்கன்னா இந்த கட்டிங்கை வச்சே நீங்கள் வளர்த்து, இதுவும் ஹீமோக்ளோபினுக்கு அது பச்சை, இது சிகப்புங்க. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அங்கே கொடி மாதிரி போகுங்க. இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை போகுது. இதுவும் கொடி தாங்க, இடத்த அடைக்காதுங்க. அப்படியே கொடியாக நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டாலும் வளருங்க. நமக்கு தேவைப்படும் மாதிரி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி விடலாம். அந்த மாதிரி இது காலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எல்லோரும் கால்வலின்றதுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த முடக்கத்தான் கீரைங்க. இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது. இப்போ எனக்கு தேவையானதை நான் பறிச்சுட்டு போகிறேன். நாற்று விட்டதை தான் அங்கே கொண்டு போய் முள்ளங்கியை நட்டி வச்சுருக்கேங்க. சின்ன இதில் நாற்று விட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க அறுவடை. இது ஒன்று இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேங்க. எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுலேயும் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ இருக்குது பாருங்கள். இதோங்க, இதுதான் சொன்னேன். கொடி பஸ்ஸில் பாருங்கள் போய்கிட்டே இருக்குது. நான் அப்பப்போ கட் பண்ணி விடுவேங்க. ஏன்னா மற்ற செடியில் போய் அது சுருண்டுக்கிட்டு வளர விடாமல் இருக்கும். அப்பப்போ இந்த கீரையை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்து வேறு இடத்துல நட்டி வைப்பேங்க. இதுவுமே எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் பாருங்கள். எவ்வளோ ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நம்ம ஒரு சாப்பிட்றோங்க. அதனால் நம்மளுக்கு இங்கே கடையில் போனீங்கன்னா பூச்சி மருந்து அது இதுன்னு அடிச்சிருப்பாங்க. நம்ம பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா 0% பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கொடி மாதிரி போகுதுங்க. இது அவரை தவிர இந்த பீர்க்கானும் அதே மாதிரி வந்து இந்த பாருங்கள், பீர்க்கானும் இதில் வச்சுருக்கேன். இந்த தொட்டிலேயே வச்சுருக்கேன் 2. இது பாருங்கள் பூத்துக்கிட்டு வருது. இதுவும் கொடி மாதிரி போகுதுங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. இன்னும் காய் வரல, வந்துச்சுன்னா காமிக்கிறேன். அந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாராளமாக உருவாக்கிக்கலாங்க. இதுமாரி கொய்யா இலை எடுத்துக்கலாம். சுகருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது நீங்கள் வாரம் 2-3 தடவை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. கொய்யா இலை பழம் வளர்க்குறோமோ இல்லையோ, இந்த கொய்யா இலை வந்து கண்டிப்பாக வளர்க்கணுங்க. அதை வளர்த்து நம்ம வந்து வெந்தயம் போட்டு குடித்தா கண்டிப்பாக சுகர் லெவல் குறையுங்க. நான் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. கொஞ்சம் பாருங்கள், விதை முளைச்சி வந்திருக்கு. கொய்யா இலையில மரத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் சொருகி வச்சேங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை இதெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இந்த கீரையும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிட்ணுங்க. இந்த முருங்கைக்கீரையும் எவ்வளோண்டு அதில் வந்து இந்த மணத்தக்காளி கீரை பாருங்கள் வந்திருக்கு. பழமும் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இதை போட்டு புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இது பாருங்கள், இதில் இப்போ டேபிள் இது ரோஸ் வச்சுருக்கேன், அதிலே இதை சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். செடியாக வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கிடச்சிருக்குன்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள் 6 வகையான கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க. வேங்கேரி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. வேங்கேரி கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. அது தவிர பச்சை கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய், பவானி கத்திரிக்காய், நிரஞ்சன் கத்திரிக்காங்க. அது தவிர 3 வகையான அவரைக்காய் கிடச்சிருக்கு. மூக்குத்தி அவரை, கோழி அவரை, ஊதா பார்டர் அவர் கிடச்சிருக்கு. வெண்டைக்காய், கோவக்காய் ஏற்கனவே பண்ணியாச்சுங்க. அது மல்பெரி ஏற்கனவே அறுவடை பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி விட்ருக்க மல்பெரி இவ்வளவும் கிடச்சிருக்கு. அது தவிர எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொய்யா இலை டீ போடுறதுக்கு. அது தவிர தூதுவளைங்க, தைராய்டு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததுங்க. இவ்வளவும் கிடச்சிருக்கு. அது தவிர பார்த்திங்கன்னா மூலிகை கீரைங்க. என்னென்னா காணாவாழைக்கீரை, மாயான் கீரை, வெள்ளைக்கீரை, பண்ணைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை சிகப்பு, முக்கிரட்டு கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளைக்கீரை இவ்வளவும் கிடச்சிருக்குங்க. அது தவிர முடக்கத்தான் கீரை
கொடி பசலை, பச்சை சிகப்பு இவ்வளோ கீரைகள் கிடச்சிருக்கு. நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குதுங்க. பாருங்கள், கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்ம கீரைகள் ஒவ்வொரு சத்து நம்ம உடம்புல போய் நமக்கு சத்து கொடுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த வகை ரசாயன பொருளாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணது. நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுகருக்கு கொய்யா இலை டீ போடுறதுக்குங்க. சுகர் லெவல் குறையிறதுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இந்த கத்திரிக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகை கத்திரிக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இது நிறைய நமக்கு நன்மை இருக்குங்க. இரும்பு சத்து, விட்டமின் ஏ, சி, டி, கே இவ்வளவும் இருக்குங்க. அது தவிர இரத்த சிவப்பு அணுக்களை கூட்டும். இது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். சிறுநீரில் இருக்கிற கற்களை உருவாக்காமல் பாதுகாக்குதுங்க. மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோம். பித்தம், சளி, இரும்பல் அந்த மாதிரிக்கு ரொம்ப நல்லதுங்க. கல்லீரல் நல்லபடியாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக பாதுகாக்கும். இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கத்திரிக்காய் நச்சுக்களை வெளியேற்றுங்க. கிருமிகள் இருந்துச்சுன்னா சளி மூலமாக வெளியேற்றும். நுரையீரலை சுத்தமாக்குங்க இந்த கத்திரிக்காய். அதனால் கத்திரிக்காய் கண்டிப்பாக நம்ம வளர்க்கலாங்க. எந்த பராமரிப்பும் கிடையாது, ஈஸியாக வளர்த்தலாம். கொஞ்சம் அஸ்வினி பூச்சி தான் இருக்கும், அதுவும் மாவு பூச்சி தாங்க. நல்லா வளர்த்து சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது புதுசாக இப்போ வந்திருக்கு, சின்னதாக. இப்போ எடுத்து சாப்பிட்லான்ட்டு சின்னது பார்க்குறேங்க. இந்த மாதிரி வேங்கேரி கத்திரிக்காயில் பாருங்கள் 3 கிடச்சிருக்கு. நிரஞ்சன் கத்திரிக்காய்ங்க பாருங்கள், பவானி கத்திரிக்காய். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி அவரெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். நம்ம இந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்தோன்னா நம்ம அவங்களுக்கும் பகிர்ந்து நம்மளும் எடுத்துகிட்டு நமக்கு தெரியாததை அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குரூப்பில் நம்ம இந்த அவரைங்கெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.